பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியம். பிரம்மன்தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் என்று புராணங்கள் சொல்கின்றன. ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தங்கள் உள்ளது. இதில் இரவின் கடைசி முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் ஆகும். இந்த நேரத்தில் சரஸ்வதியும் பிரம்மனும் தன் பக்தர்களுக்கு ஆசி வழங்குவார்கள் என கூறப்படுகிறது. சூரியன் உதயமாகும் 1.5 மணி நேரத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்தம் தொடங்கிவிடும். இது ஒவ்வொரு நாளும் மாறுபடும். உதாரணமாக, இன்றைக்கு சூரியன் 6 மணிக்கு உதிக்கிறது என்றால் அதற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்பு, அதாவது 4:30க்கு பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பித்துவிடும். பொதுவாக கூற வேண்டும் என்றால் அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை 6 மணி வரையான நேரம் பிரம்ம முகூர்த்தம் ஆகும். பலரும் அதிகாலையில் இந்த நேரத்தில் ஜபம் செய்வது, தியானம் மேற்கொள்வது போன்றவற்றை மேற்கொள்வார்கள். இந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் என்பது நம்பிக்கை. பல வெற்றியாளர்களின் இரகசியமான நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான். நமது மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் என அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதிகாலையில் நாம் எழுந்து விட்டோம் என்றால் அன்றைய நாள் நீண்ட நேரம் கொண்டதாக இருக்கும். நமக்காகவும் கூடுதல் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளலாம். இந்த நேரத்தில் கடவுளின் மந்திரங்களை உச்சரிப்பதும் கடவுளை வழிபடுவதும் சிறப்பானது. அதிகாலையில் குளித்துவிட்டு இல்லத்து பூஜை அறையில் இறைவனை வழிபடுவதும் விளக்கேற்றுவதும் நம் வேண்டுதல்களுக்கு இரட்டிப்பான பலன்களை தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. தியானம் மேற்கொள்ள உகந்த நேரமாகவும் பிரம்ம முகூர்த்தம் உள்ளது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திறந்த வெளியில் அமர்ந்து இயற்கையான காற்றை சுவாசித்து தியானம் செய்வதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த நேரத்தில் நமது உடல் புதுப்பிக்கப்படுகிறது. மேலும் புத்தகம் படித்தல் மற்றும் இன்றைய நாளுக்கான தீர்மானங்களை திட்டமிடுவதற்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம் ஆகும். இந்த நேரத்தில் நாம் செய்யும் செயல்களின் பலன்கள் இரட்டிப்பாகவும் விரைவிலும் நமக்கு வந்து சேரும். உங்கள் ஆசைகளை இந்த நேரத்தில் தொடர்ந்து கூறி ஜெபிக்கும் போது அதற்கு உடனடியாக பலன் கிடைக்கும் என்கிறார்கள். செய்யக்கூடாதவை இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது. ஏனெனில் இரவில் நாம் எடுத்துக்கொண்ட உணவே பாதி செரிமானத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் மேலும் உணவை சாப்பிடும்போது அது வயிற்றுக் கோளாறுகளை உண்டாக்கலாம். மேலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கடினமான வேலைகளை செய்யக்கூடாது என்கிறார்கள். இது ஆயுளை குறைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இந்த நேரத்தை இறை சிந்தனையை தவிர தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதும் கூடாது. எனவே பிரபஞ்ச சக்தியும் தெய்வ சக்தியும் நிறைந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அதில் இறைவனை வழிபட்டும் வேண்டிய முக்கியமான செயல்களை செய்தும் தங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.